வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ண போறோம். இன்னைக்கு சுட சுட ஆவி பறக்க பறக்க சமைச்சு தள்ள போறோம். வாங்க சமைப்போம். நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழியை நல்லாவே கழுவி எடுக்கணும். இது பார்த்தீங்களா, நாட்டுக்கோழி எந்த அளவு நாங்களே வீட்டில் வளர்த்த கோழி. மக்களை இதாக கொட்டை சேவலுக்கு கொட்டை. நண்பர்களே, நாங்கள் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டுருக்கு. சட்டுப்பட்டுன்னு பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் நாங்கள் செய்யறதெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நாட்டுக்கோழிக்கு வந்து மசாலா பிரட்டி விட போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன மசாலா போட போகிறோம்னா மஞ்சத்தூள் போட போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டாவதாக மிளகா பொடி. இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா போட போகிறோம். இதில் வந்து 50 கிராம் பேக்கெட் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே அரைச்ச கல் உப்பு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபினிஷிங் டச்சாக தயிர் சேர்க்க போகிறோம். இதை வீற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் மசாலா அட்டே பொல்லியாக இருக்கும் போல இருக்கு. பார்த்தீங்களா, இப்போவே எச்சி ஊறுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடாயை வைக்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் உள்ள மாட்டோட சுத்தமான பசுமையான நெய். நண்பர்களே, நம்ம இப்போ பட்டை வகைகளை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா, இது நாங்களே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு அப்புறம் புதினா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை போட்டு ரெடி பண்ண பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை போட்டாச்சுன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி சிக்கன் குழம்பு இல்லைன்னா தம் பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளியை வதக்குறதுக்காக வெட்டி வச்ச உள்ளியை போட போகிறோம். அதாவது வெட்டி வச்ச வெங்காயம். நம்ம நினைச்ச மாதிரியே உள்ளி வந்து நல்ல கோல்டன் கலரில் நல்ல அழகாக வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட போகிறோம். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். முதல்ல மஞ்சள் பொடி, இப்போ வந்து மிளகா பொடி, நம்ம ஃபைனலாக வந்து சிக்கன் மசாலா போட போகிறோம். இப்போ நம்ம டேஸ்ட் அதிகரிக்கக்கூடிய கல்லுப்பு போட போகிறோம். கல்லுப்பு அதனால கொஞ்சமாக போட்டால் போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் பிரட்டி வச்ச சிக்கனை தட்ட போகிறோம். நாட்டுக்கோழியை அதை நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு மேலேயும் கீழே மாட்டு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் தட்டியாச்சு. இனி அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வைப்போம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதை கொஞ்சமாக மூடி வச்சா போதும். மூடி வச்சு நண்பர்களே, பார்த்தீங்களா, இதான் நம்ம கோழியோட கொட்டை. சேவல் கோழி 2 கொட்டை இருக்கா. இந்த கொட்டையை அஜி சாப்பிடுவோம். நண்பர்களே, நம்ம நினைச்ச மாதிரியே வேறு லெவலில் சிக்கன் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலரை பார்த்தீங்களா, இது அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். பச்சைன்னா நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். நார்மல் ரைஸில் வச்சு சாப்பிட்டா. நம்ம இதில் வேறு தம் பிரியாணி பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. சரி வாங்க, இனிமேல் அடுத்த ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். நண்பர்களே, 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ். அரிசியை போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம அரிசி கலந்த தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். இனி அதை அப்படியே கொஞ்சமாக அப்படியே கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். நமக்கான பிரியாணி ரெடி ஆயிடும்.
வாவ் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான ஸ்மெல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினச்சதை விடையுமே உண்மையிலே வேறு லெவலில் வந்து பிரியாணி வேறு லெவலில் குக்காக இருக்குது. இனிமேல் இதில் நம்ம தம் போடுறதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக நெய் வீற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலேயே சொன்ன மாதிரி எங்கள் மாடு போட்ட நெய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, ஃபினிஷிங்கில் இப்போ மல்லி இலை போட போகிறேன். அப்புறமா கொஞ்சம் புதினா இலை, எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு தம் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டுட்ருக்கோம். என்ன கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு நான் இதை மாதிரி விதவிதமாக சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தம் இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி, பக்காவாக இருக்குது. இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டி தரப்போகிறோம். நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர செட்டப் ஆகும். தேவைக்கேற்ப சலாடெல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி சலாடு. நீங்கள் பார்த்தீங்க இல்லை எப்படி எல்லாம் செஞ்சேன்னு, அதை மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழி தான். ஆமாம். சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி பக்கா வேறு லெவலு. சண்டே எல்லாம் சூப்பராக இது வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். சத்தியமாக நல்லா இருக்குது, ப்ராமிஸாக இருக்குது. எங்கள் மாஸ்டர் அது மாதிரி நாட்டுக்கோழி சாப்பிட்டாரு உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. நாட்டுக்கோழி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுவும் பிரியாணி வச்சு பிரியாணி வச்சு சாப்பிட்டா அதை விட பிரமாதமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். சொல்ல வார்த்தையே இல்லை. நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை உனக்கு. பிரியாணி பிடிக்காது, ஆனால் இந்த பிரியாணி எனக்கு பக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு. நண்பர்களே பார்த்தீங்களா, இதுதான் கோழிக்க கொட்டை. நாங்கள் எங்கள் நண்பன் வந்து ஆட்டுக்க கொட்டை சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முறையாக கோழிக்க கொட்டையை சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், 2 கொட்டை, அதில் ஒரு கொட்டை சுருங்கி இருக்குது. அது எப்படி இருக்குது அந்த கொட்டை, எப்படி இருக்குது? ஆட்டுக்க கொட்டைக்கும் கோழிக்க கொட்டைக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டு கொட்டையோட கோழி கொட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இனிமேல் நீங்களும் கோழி கொட்டையில் வச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்து நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். டாட்டா மக்களை.